நீங்கள் இதை எப்பவும் எங்கள் செய்திகளுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்கிறத உங்களை விட நாங்கள் நன்கு அறிஞ்சிருக்கோம். ஏன்னா அது அவ்வளவு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, உங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லை. இது உங்களுக்கு சுதந்திர தினமே ஒரு சும்மா தினம் ஆகிப்போச்சு. அதனால் நாங்கள் பேசி இதில் பயன் இல்லை. அதனால் நான் என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்களுக்கும் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கும் ஒரு வணக்க நிகழ்வு நடக்குது, அதில் போய் பங்கேற்கணும். அதனால அன்னை நீண்ட நேரம் அங்கே இருக்க முடியாது. அந்த செய்திகளை எங்கள் அண்ணன் ரத்தம் என்னுடைய அன்பு சகோதரன் தனியரசெல்லாம் பகிர்ந்துக்குவாங்க உங்களோட. மக்களினுடைய உயிர் பிரச்சனையாக இருக்கிற, வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிற இந்த பிரச்சனைகளையும் கொஞ்சம் நீங்கள் கொண்டு போகணும். நான் அன்பா வேண்டேன், தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தயவு செய்து இதை கொண்டு போங்க. ஊடகத்தினுடைய அறத்தையும் மாண்பையும் கொஞ்சம் கடைப்பிடிச்சு இதையெல்லாம் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல நாட்களாக அந்த மக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எங்கே தொடங்குதுன்னா, இந்த புதிதாக வந்த அரசு, அந்த அரசு சார்ந்த வழக்கறிஞர் அவர் கொடுத்த பதில் மனுவில் தான் வருது. ஆக்கிரமிப்புங்கிற வார்த்தையை அவர் தான் அதில் நீதிமன்றத்தில் வைக்கிறார். இதுக்கு பொதுநல வழக்குன்னு போட்டவர் கெனடின்னு ஒருத்தர், அவர் கேரளத்தை சார்ந்தவர். அவர் என் மேகமலையை பற்றி அவருக்கு என்ன அக்கறை? வைகை நதி பாதிக்கப்படுதுங்கிறப்ப வைகை நதியில் மண்ணள்ளி விற்கும்போது அவர் எங்கே படுத்திருந்தாரு? வைகை நதி கரை ஓரத்தில் சாலை விரிவாக்கம்னு அணையினுடைய பரப்பளவை குறுக்கும் போது எங்கே போனார்? ஆற்றுல மண்ணல்றதுனால நடு ஆற்றுக்குள்ள புல்லும் பூண்டும் முளைச்சி ஆடு மாடு மேய்ஞ்சு கொண்டு இருக்கே, ஆற்றுல மணல் எங்கே, ஆற்றுல நடுவால எங்கேயாவது ஆடு மாடு மேய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? இரு கரையிலையும் நாணல் இருக்கும், சரி, நடுவால எங்கே புல்லு பூண்டு முளைச்சிருக்குது? மதுரை பெருநகரினுடைய கழிவு நீர் ஓடுற காவாயாக தான் மாறி இருக்கு. என் தம்பி இருக்கான் திருமாறன், அங்கேயே வாழ்கிறான். வைகையை கடக்கும் போதெல்லாம் கண்ணீர் வருது, என் தாய் செத்து கிடக்கிறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வருது. இப்போ அந்த மாதிரி எல்லாமே நாசமாக போகுது. அதே கேரளாவில் எங்கள் மலைப்புறா வெட்டி எடுத்துட்டு குப்பையை கொட்டும் போதெல்லாம் காட்டாத அக்கறை, முல்லை பெரியாரில் எனக்கு தண்ணி தருவதில் காட்டாத அக்கறை, என் வைகையை காப்பாற்றுறதுக்கு வழக்கப்பட்டிருக்காப்புல. அதை நீதிமன்றம் 28ஆம் தேதிக்குள்ளே காலி பண்ண, இல்லைன்னா துணை ராணுவ படையை வச்சாது வெளியேற்றுங்குது. அதை நீங்கள்லாம் அனுமதிக்கிறீங்களா? இது அங்கே மேகமலையில் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தால் இப்படித்தான் நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டு பாருங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்விடத்தை விட்டு நம்ம அப்புறப்படுத்தப்பட்டு சொந்த நாட்டில் அகதியாக்கப்பட்டால் எங்கே போகிறதுன்னு பாருங்க. இப்போ அந்த பிரச்சனைக்கு தான் நாங்கள் அதுக்கும் இந்த மாஞ்சோலைக்குமாக இந்த போராட்டத்தை முதல்ல முன்னெடுக்கிறோம். தேதிகளை இது எங்கள் அண்ணனும் என் ரத்தமும் அறிவிப்பாங்க. அண்ணன் நீங்கள்